இன்றைய இறைவனின் வாக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். மீகா 2:13. ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், என் அன்பு தேவஜனமே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று. ஆம், உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அது நிமித்தமாய் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை நிமித்தமாய் அது தடைப்பட்டு போய் கொண்டே இருக்கிறதா? இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கா? பிரியமானவர்களே, உங்களுக்கு எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்தெறிகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பாருங்கள், அவர் உங்களுக்கு முன்பாகத்தான் நடந்து போகிறார். அடுத்த வரிகள் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். யார் கடந்து போவார்? நீங்க தான் பிரியமானவர்களே. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து நீங்கள் வாசல் வழியே உட்பிரவேசிக்கிற காரியங்கள் நிறைவேறப் போகிறது. நீங்கள் எந்த காரியத்தில் தடையா இருக்கிறதோ அந்த தடையை உடைத்து லகுவா எப்படி ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறானோ அதே போல நீங்களும் அந்த தடைகளை உடைத்து நீங்கள் அதனுடைய நேர் வழியில் கடந்து போகிறீர்கள் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த வரிகள் சொல்லுகிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஆம், உங்களுடைய ராஜாவாகிய கர்த்தர், உங்கள் ராஜாவாகிய தேவன், உங்கள் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்கள் முன்னிலையில் இருந்து உங்களை நடத்த போகிறார். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை இந்த நாளில் நீங்கள் பார்க்க போறீர்கள் என்பதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆமென். அன்பு தேவன் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுடைய எல்லா தடைகளையும் உடைத்து அவர் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த வேளையில் உம்மை துதிக்கிறேன்ப்பா. இந்த வேளையில் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த காலை வேளையில் செய்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். பிள்ளைகள் எதை குறித்து ஒரு வேலையை குறித்து இருக்கிறார்களோ அதில் தடை ஏற்பட்டிருக்கிறதா, அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உடைத்தெறிய முடியாது செபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.